இந்த இடத்துல பாருங்க, டியூரிங் a meeting with Israeli Prime Minister Benjamin Netanyahu, அவர் தற்போதும் பிரைம் மினிஸ்டராகத்தான் இருக்கிறார் என்பது மிக தெளிவானது. அவர் ராஜினாமா செய்ததாக சொல்லக்கூடிய செய்தி பிழையானது. இந்த நிலையில சன் நியூஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி பொய்யானது. அவங்களும் அவசர கதியில ஒரு யூடியூபர்கள் எப்படி அவசரத்துக்கு பரபரப்புக்கு செய்தி போடுவாங்களோ அந்த மாதிரி போட்டுக்கிறாங்கன்னு தான் விளங்க முடியுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, சற்று முன்னால் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி தொடர்பான விளக்கத்தை பல சகோதரர்களும் அனுப்பி கேட்ட வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக அது என்ன செய்தி என்று சொன்னால், இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு இன்றைக்கு ராஜினாமா செய்திருப்பதாக சில தமிழ் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அந்த செய்தி உண்மையா என்பதுதான் பலருடைய கேள்வியாக இருக்கிறது. குறிப்பாக சன் நியூஸ் பிரேக்கிங் நியூஸாக ஒரு 3 மணி நேரங்களுக்கு முன்பதாக வெளியிட்ட செய்தி இது. இஸ்ரேலில் அவசர நிலை பிரகடனம் என்று சொல்லி தலைப்பிட்டிருக்கிறார்கள். கீழே இஸ்ரேல் பிரதமர் ராஜினாமா, அவசர நிலை பிரகடனம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது என்று இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் ரிசைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்திலையும் அவங்க இதுக்கு தலைப்பிட்டு இந்த செய்தியை போட்டுக்கிறாங்க. செய்தியை உள்ள போய் பார்க்கும்போது இஸ்ரேல் பிரதமர் ராஜினாமா செய்திருப்பதாகவும் அதே நேரத்தில் நாட்டுக்குள் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் செய்திகளை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் இதையே செய்தியாக எடுத்துக்கொண்டு இன்னும் ஒரு தமிழ் ஊடகமும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. சத்தியம் தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி, தமிழகத்தினுடைய மிக முக்கியமான தொலைக்காட்சிகளில் ஒன்றாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சத்தியம் தொலைக்காட்சி, இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹு ராஜினாமா, இஸ்ரேலில் அவசர நிலை பிரகடனம் என்று சொல்லி சன் நியூஸ் எதை போட்டாங்களோ அதையே இவர்களும் போட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹு ராஜினாமா, இஸ்ரேலை சேர்ந்த 130 பேரை இன்னும் விடுவிக்காததால் இஸ்ரேல் நாடாளுமன்றம் முன் போராட்டம் என்று செய்தியை போட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த செய்திக்கு உள்ள நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க தலைப்புல இஸ்ரேல் பிரதமர் ராஜினாமா என்று சொன்னாலும் ராஜினாமா செய்ய வலியுறுத்தப்படுகிறார், ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை, அவங்க ஒரு சமாளிப்பு செய்தியாக போட்டிருக்கிறாங்க. அந்த செய்தியை பார்த்தா ராஜினாமா என்று சொல்றியா இல்லைன்னு சொல்றியா என்று யோசிக்கிற அளவுக்கு யார் சொல்றது உண்மைங்கிற மாதிரி அவர்களுடைய இந்த சத்தியம் தொலைக்காட்சியினுடைய செய்தி இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, இந்த சன் நியூஸினுடைய செய்தி வெளியானதோட பல ஊடகங்களையும் நம்ம இந்த நிமிடம் வரை தேடி பார்த்ததில் அந்த மாதிரியான எந்த செய்திகளும் வெளியாகவில்லை. குறிப்பாக இஸ்ரேல் காசா போர் தொடர்பான 100க்கு 100 விதமான செய்திகளை உடனுக்குடன் அப்டேட்டாக தந்து கொண்டிருக்கக்கூடிய அல் ஜசீரா இதுவரைக்கும் அப்படி ஒரு செய்தியினுடைய சாயலை கூட எங்கும் வெளிப்படுத்தவில்லை. இதே நேரத்தில் இஸ்ரேலி டைம்ஸ் பத்திரிகை எந்த விதமான செய்திகளையும் வெளிப்படுத்தவில்லை. எடியோத் அஹ்ரோனோத் எந்த விதமான செய்திகளையும் வெளிப்படுத்தவில்லை. ஜெருசலம் போஸ்டோ, வஃபா நியூஸ் ஏஜென்சியோ அல்லது அல் அரபியா ஜதீதோ எதுவுமே இப்படியான எந்த செய்திகளையும் வெளியிடவில்லை. குறிப்பாக நியூயார்க் டைம்ஸ், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் எந்த ஒரு பத்திரிகைகளை எடுத்துக்கொண்டாலும் யாருமே இது தொடர்பான எந்த செய்திகளையும் வெளியிடவில்லை. ஈவன் பிபிசியினுடைய ஆங்கில பதிப்போ CNN கூட இந்த செய்திகளை வெளியிடவில்லை. CNN தமிழ் பதிப்பாக இருக்கக்கூடிய நியூஸ் 18 தமிழ் கூட அப்படி ஒரு செய்தியை இதுவரை வெளியிட்டதாக நாம் பார்க்கவில்லை. இந்த நிலையில் சத்தியம் தொலைக்காட்சியும் சன் நியூஸும், குறிப்பாக சன் நியூஸ்ல செய்தி தான் அது, சத்தியம் தொலைக்காட்சி நம்ம தேடின மாதிரி தேடி பார்த்திருப்பாங்க. தேடி பார்த்ததுல அப்படி ஒரு செய்தி கிடையாது. சன் நியூஸ் போட்ட மாதிரி செய்தி எதுவுமே எங்கேயும் இல்லைங்கிறதுனால என்ன செஞ்சிருக்க கூடும்னு சொன்னா, அதை சமாளிக்கிற விதமாக தலைப்பை ராஜினாமான்னு போட்டுட்டு உள்ள போய் பார்த்தீங்கன்னா ராஜினாமா செய்ய வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடக்கிறது இப்படி நடக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பெஞ்சமின் நெதன்யாஹுவை ராஜினாமா செய்யுமாறு இன்றைக்கு கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேலாக பாரிய ஆர்ப்பாட்டங்கள் அங்கே நடந்து வருவது உண்மை. ஆனால் அவர் இதுவரை ராஜினாமா செய்யவில்லை என்பதற்கான மிக முக்கியமான சில செய்திகளையும் நம்ம இதோடு சேர்த்து பார்த்துக் கொள்ளலாம். குறிப்பாக இதற்கு பிறகு அவர் ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. ஆனால் இதுவரைக்கும் அவர் அப்படி ஒரு ராஜினாமாவை செய்யவில்லை. குறிப்பாக இஸ்ரேலிலே ஒரு முக்கியமான ஒரு கருத்து கணிப்பு நடைபெற்றிருக்கிறது. இந்த கருத்து கணிப்பினுடைய செய்தியை கூட சன் நியூஸ் தவறாக புரிந்திருக்கலாம். சன் நியூஸினுடைய செய்தி ஆசிரியர், சர்வதேசத்துக்கு பொறுப்பான செய்தி ஆசிரியர் தவறாக புரிந்து கொண்டு அந்த செய்தியை வெளியிட்டிருக்கலாம். இஸ்ரேலுக்குள்ள N12 என்கிற ஒரு அமைப்பு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டா கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறார்கள். அந்த கருத்து கணிப்பினுடைய காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. இந்த கருத்து கணிப்பிலே
அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பினுடைய முடிவை தான் ஜெருசலம் போஸ்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. இதையொட்டித்தான் சன் நியூஸ் இதை ராஜினாமா என்று முடிவெடுத்து இந்த செய்தியை வெளியிட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதில் அவங்க போட்டிருக்கிற செய்தி என்னன்னா, ஓவர் half of Israelis believe Netanyahu should resign immediately என்று சொல்லி, அதாவது நெத்தன்யாகு உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று சொல்லி அதிகமான மக்கள் நம்புகிறார்கள், அதிகமான மக்கள் விரும்புகிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் 54% எலெக்ஷன் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியும் விரும்புகிறார்கள் என்கிற செய்தி ஏப்ரல் 30 இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அதையொட்டி அப்டேட் பண்ணப்பட்டிருக்க ஏப்ரல் 30 இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அது அப்டேட்டட் வெர்ஷனாக சில திருத்தங்களோடு மே 1 11:53 இந்த செய்தி இன்றைய தினம் காலையில் 11:53 அவங்க எக்ஸ்ட்ரா அப்டேட் பண்ணி இருக்கிறாங்க. இந்த நிலையில் சன் நியூஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி பொய்யானது. அவங்களும் அவசர கதியில் ஒரு யூடியூபர்கள் எப்படி அவசரத்துக்கு பரபரப்புக்கு செய்தி போடுவாங்களோ அந்த மாதிரி போட்டிருக்கிறாங்கன்னு தான் விளங்க முடியுது. அந்த செய்தி தவறான செய்தி என்பது மட்டுமல்லாமல் அது தவறான செய்தி என்பதற்கு மேலதிகமாக சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இது எக்ஸ்ட்ரா ஜெருசலம் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. 3:30 சரியாக 3:30 மணிக்கு, இப்போ நம்ம இருக்கக்கூடியது 7:30 மணிக்கு நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். 3:30 மணிக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி ஜெருசலம் போஸ்ட்ல பிரேக்கிங் நியூஸ். அதில் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலை பாருங்க. லிங்கனும் நெத்தன்யாகுவும் சந்தித்தது தொடர்பான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த செய்தியிலேயே திட்டத்தெளிவாக இந்த இடத்துல பாருங்க, டியூரிங் a meeting with Israeli Prime Minister Benjamin Netanyahu, இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவோடு நடந்த சந்திப்பு என்று சொல்லி சற்று முன்னால் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமருக்கும் அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலர் ஆண்டனி பிளிங்கனுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு நடைபெற்றது. அதை பற்றிய செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே அவர் தற்போதும் பிரைம் மினிஸ்டராகத்தான் இருக்கிறார் என்பது மிக தெளிவானது. அவர் ராஜினாமா செய்ததாக சொல்லக்கூடிய செய்தி பிழையானது. அந்த கருத்து கணிப்பில் என்னெல்லாம் வந்திருக்குங்கிறத நம்ம நைட் அப்டேட்ல தெளிவாக சொல்லுவோம். ஆனால் இதுதான் நடந்தது என்பதை தாண்டி இது தற்போதைய இப்ப நம்ம 7:30 மணிக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம். 7:30 மணிக்கு அல் ஜசீராவினுடைய ஆங்கில பதிப்புல வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை தான் நீங்க பாக்குறீங்க. அதுல சரியாக 1 ஹவருக்கு முன்னாடி நெத்தன்யாகு tells Blinken he will not accept deal that end war in Gaza என்று சொல்லி திட்டத்தெளிவாக அவர்கள் செய்தி போட்டிருக்கிறாங்க. அந்த செய்தியை நீங்க எடுத்து பார்க்கலாம். இதுதான் நெத்தன்யாகு சொல்லி இருக்கக்கூடிய செய்தி என்று சொல்லி அல் ஜசீரா அப்டேட் செய்திருக்கிறார்கள் 1 ஹவருக்கு முன்னாடி. அதுல கூட அவங்க என்ன போடுறாங்கன்னு சொல்லி சொன்னால், இஸ்ரேல்ஸ் பிரைம் மினிஸ்டர் has told Blinken he will not accept a deal that includes ending the war on Gaza, Israeli media reported. அதாவது இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கும் அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலர் பிளிங்கனுக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பு தொடர்பாக சொல்லுகிற நேரத்தில் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இப்படி சொல்லி இருக்கிறார் என்பதை தான் கோடிட்டு காட்டி இருக்கிறது இந்த செய்தி. இந்த செய்தி 1 ஹவருக்கு முன்னாடி வெளியான செய்தி. இப்போ 7:30 மணியில் இருக்கிறோம். 6:30 மணிக்கு வெளியிடப்பட்ட செய்தி. இதற்கு பிறகு எந்த செய்தியும் இதுவரைக்கும் இது தொடர்பாக வெளியாகவில்லை. இதை நம்ம ஏன் இப்போ நம்ம இந்த செய்தியை எடுத்து காட்டுறோம்னு சொல்லி சொன்னா, இது தற்போதைய செய்தி என்கிற காரணத்தினால தான் இந்த செய்தியை எடுத்து காட்டியிருக்கிறோம். இப்ப வெளியாகி இருக்கக்கூடிய செய்தியின் பிரகாரமே பெஞ்சமின் நெத்தன்யாகு ராஜினாமா செய்ததாக எந்த விதமான செய்திகளும் வெளியாகவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவசர கதியில் சன் நியூஸ் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்களே தவிர அவர் ராஜினாமா செய்ததாக செய்திகள் உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் அதை நாமும் உங்களுக்கு மத்தியிலே உடனடியாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அது ஒரு கருத்து கணிப்பு. கருத்து கணிப்பிலே அந்த நாட்டு மக்கள் 54% பெஞ்சமின் நெத்தன்யாகு பதவி விலக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்கிற செய்தி வெளியாக இருக்கிறது. அதை ஜெருசலம் போஸ்ட் தனி செய்தியாக வெளியிட்டதையும் நம்ம பார்த்தோம். இதுதான் நடந்த சம்பவமே தவிர சன் நியூஸ் வெளியிட்டிருப்பதை போல, அதை தழுவி சத்தியம் தொலைக்காட்சி வெளியிட்டிருப்பதை போல பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த நிமிடம் வரைக்கும் ராஜினாமா செய்யவில்லை. மேலதிகமான தகவல்களை நம்முடைய இரவு அப்டேட்டில் இன்ஷா அல்லாஹ் எதிர்பாருங்கள். வல்ல ரஹ்மான் நம்முடைய எண்ணங்களை புரிந்து கொள்வானாக. உண்மை செய்திகளை மாத்திரம் புரிந்து கொண்டு காசா மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிற இந்த வாய்ப்பை இறைவன் நமக்காக தருவானாக. வாகிறது அவ்வானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களோட டைமுக்கு நாங்கள் வருவோம். உங்களுக்காக எல்லா வேலையும் நாங்கள் ஒதுக்கிட்டு நாங்கள் வருவோம், போவோம், சேர்க்கிறோம். 3 மாதம் இருக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ், எந்திரிக்கிறீங்க. அல்லாஹ் கைராக்குவார்.
கவலையான நிகழ்வு தான். அவருக்கு இடுப்புக்கு கீழே செயல்பட முடியாமல் இருக்கிறது என்பது கடந்த 3 வருடங்களாக அவர் அப்படித்தான் இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம்ம இன்றைக்கி கொழும்பில் கிரேன் பாஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அவருடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். 26 வயதுள்ள ஒரு இளைஞன் திடீரென்று ஏற்பட்ட ஒரு விபத்தினால் அவருடைய இடுப்புக்கு கீழே செயல்பட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு இப்படி ஒரு நிலை இருக்கிறது நமக்கு அண்மையில் ஒரு 1 வீக்காகத்தான் தெரிஞ்சு நம்ம உடனே அவரை வந்து பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். வந்து பார்த்ததில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கவலையான நிகழ்வு தான். அவருக்கு இடுப்புக்கு கீழே செயல்பட முடியாமல் இருக்கிறது என்பது கடந்த 3 வருடங்களாக அவர் அப்படித்தான் இருக்கிறார். வெட்கப்பட வேண்டிய கவலைப்பட வேண்டிய விஷயமே என்னன்னு கேட்டால், ஒரு இளைஞன் 3 ஆண்டுகளாக இப்படி இருக்கிறார். அவருடைய அடுத்த கட்டம் என்னங்கிறத சமூகமாக நம்ம பார்க்க தவறிவிட்டோமோ என்கிற ஒரு அச்சமும் கவலையும் நமக்கு மேலிடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் கன்னங்கள் உப்பி போய் வறுமை கோட்டுக்கு கீழால் இருக்கிற மக்கள் நபிகள் நாயகத்தை சந்திக்க வரும்போது ரசூலுல்லாஹ் கோபப்பட்டவர்களாக மேலே மிம்பரில் ஏறி நின்று மக்களுக்கு மத்தியில் இவங்களுக்கு உதவ மாட்டீர்களா என்று கோபத்தோடு கன்னங்கள் சிவந்து பேசினார்கள் என்கிற செய்தியை சஹீஹுல் புகாரியில் நம்ம பார்க்க முடிகிறது. காரணம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருக்கிற காலகட்டத்தில் இப்படி ஒரு நிலை கொண்ட மக்கள் இருக்கிறார்களா என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய கவலையாக அது இருந்தது. அது மாதிரி நம்ம எல்லாரும் கை கால்கள் முடியும் ஆரோக்கியமானவர்களாக ஓடியாடி திரிகிறவங்களாக நம்ம எல்லாம் இருக்கும்போது நம்மளை மாதிரியே திரிந்த ஒரு இளைஞர் இன்றைக்கு இந்த நிலையில் இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத கவலையான ஒரு நிகழ்வு. எனவே இன்னைக்கு முதல் கட்டமாக அவருக்கு நம்ம ஒரு வீல் சேர் ஒன்றை கொண்டு வந்து அதை எப்படி அதை பயன்படுத்தணுங்கிற அந்த காரியங்களை நம்முடைய சகோதரர்கள் செஞ்சு காட்டியிருக்கு. உங்களுக்கு சாதாரணமாகவே திறந்துட்டு இந்த சீட்டு இதில் உங்களுக்கு கழிவறை டொய்லெட் அதில் இருக்குது. இது கரெக்டாக உங்களுக்கு டொய்லெட் வசதி. சாப்பாடு அது இதுக்கெல்லாம் உங்களுக்கு போகிற ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் சாப்பாடு டீ காஃபி இதெல்லாம் வைக்கலாம். இதுக்குள்ளே தான் இருக்குது. இது நம்ம போட்டால் உங்களுக்கு சாஞ்சிட்டு ரெஸ்ட் வச்சுக்கலாம். அதே போல் இது 2 உங்களுக்கு பண்ணிச்சிங்கன்னா ரைட்டாக படுத்துக்கலாம். பண்ணிக்கலாம். சேஃப். வீட்டுக்குள்ளே இருக்க தேவையில்லை. அங்கிட்டெல்லாம் போய் இங்கே இருக்கிறது அங்கே இருக்கலாம். இவ்வளோ நாள் இங்கே தானே இருக்கிறீங்க, அங்கிட்டு இருக்கலாம். சும்மா போகிற நேரத்தில் இது இப்படி திருப்பிடலாம். சாயிற நேரத்தில் ரெஸ்ட்டில் இருக்கிற நேரத்தில் இந்த சைடில் ஒர்க் பண்ணிவிட்டா சரி. சாயக்காலம் பின்னுக்கால போயிருவோம் விழுந்துருவாரு. இதை சாய்க்கப்பில் இப்படி இருந்தால் விழ மாட்டாங்க. இது வந்து நிரந்தரமாக அவரை அதில் இருக்க வைக்கணுங்கிறதுக்காக நோக்கம் இல்லை. ஆனால் இவருக்கு ஒரு அடுத்த கட்டம் இருக்கிறது. என்ன அடுத்த கட்டம்னா, இடுப்புக்கு கீழே செயல்பட முடியாமல் இருக்கிறதுங்கிறது நிரந்தரமாக அவர் அப்படி இருப்பாருன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு மருத்துவம் இருக்கிறது. மருத்துவம் செய்ய முடியாத ஒரு நிர்பந்தத்தில் பொருளாதார வசதியின்மையால் தான் அவர் அப்படி இருக்கிறாரு. கொரோனா பகுதிகளில் மருத்துவமனை இருக்கிறது, ஃபிசியோதெரபி செய்ய வேண்டி இருக்கிறது. அப்போ அதை ஒரு 3 மாதங்கள் அங்கே தங்கி நின்று அவர் அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்கணும். ஏற்கனவே மருந்து எடுக்க போயிருக்கிறாங்க அவங்களோட ஃபேமிலியால். போனால் ஒரு நாளைக்கு இலங்கை ரூபாய்கள் 8000 அதற்கு செலவழிக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அங்கே இருக்க ஏற்கனவே பல நோயாளிகள் இருக்கிறாங்க, அவங்க இம்ப்ரூவ் ஆகிறதையும் அவர் பார்த்துருக்கிறார். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அங்கே போய் அந்த ட்ரீட்மெண்ட்டை செஞ்சால் எழுப்பி நிறுத்திடுவோம்ங்கிறாங்க மருத்துவர்கள். உங்களை எழுப்பி நிறுத்த முடியும். அதுக்கு பிறகு அவர் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டில் அவர் ட்ரைனிங்கள் எடுத்து அடுத்த கட்டம் அவருடைய அந்த நடக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை அவர் செய்து கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையோடு அவர் இருக்கிறார். எனவே இதற்காக ஒரு நாளைக்கு 8000 ரூபா வீதம் 3 மாதங்கள் கிட்டத்தட்ட 90 நாட்கள் அவர் மருத்துவமனையில் கழிக்க வேண்டியிருக்கிறது. அவர் அங்கே நின்று அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக ஒரு 7,20,000 ரூபா செலவீனம் இருக்கிறது. அந்த செலவை நம்ம சமூகத்தினால் ஈடுகட்ட முடியுமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சகோதரர் நம்மை போன்று எழும்பி நின்று நாளை இப்படி பாதிக்கப்படுகிற ஒரு சகோதரருக்காக அவர் நின்று அந்த காரியங்களை செஞ்சு அடுத்த கட்டம் அவரை எழுப்பி நிப்பாட்டுகிற வேலைகளை செய்வதற்கு அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பை அவருக்கு கொடுக்க வேண்டும். அப்படியான ஒரு காரியத்திற்கு முடியுமான
சகோதரர்கள் அவருடைய வங்கி கணக்கு இலக்கத்தையே நம்ம உங்களுக்கு தர தயாராக இருக்கிறோம். நேரடியாக உங்களால் முடிஞ்ச உதவிகள் அவருக்கு பண்ண முடியுமாக இருந்தால் வெறும் 3 மாதங்கள் அவர் அவசரமாக எழும்பி நிற்க முடியும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணோம்னா ஹஜ்ஜி முடிய அவர் எந்திரிச்சிடலாம். அந்த அளவுக்கு உண்டான ஒரு காரியமாக இருக்கிறது. குறைந்தது நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரமாவது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்யலாம் என்கிற ஒரு முயற்சியாகத்தான் இதை நம்ம எடுத்திருக்கிறோம். எனவே ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டாலும் ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்குரிய நிரந்தர தீர்வுகளை வழங்குவதற்குத்தான் நாம் முயற்சி பண்ண வேண்டும் என்கிற அடிப்படையில் 3 ஆண்டுகளாக ஒரு இளைஞராக பெட்டில் இருக்கிறார். அது இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் அவர் எந்திரிச்சு நிற்க முடியும். எல்லாத்துக்கும் மேலே அவருடைய ஒரு செய்தி நான் அன்றைக்கி வந்த நேரத்தில் அவர் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி தான், அவருக்கு ஒரு வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவருக்கு பண்ண முடியும். அவர் ஏதோ ஒரு தொழிலை அவருக்கு ஒரு மடிக்கணினியாவது இருக்கும் என்று சொன்னால் அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்தே கூட எனக்கு பண்ணலாம். அவ்வளவுக்கு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு சகோதரர். அவருடைய இந்த நிலை விரைவில் சீராக வேண்டும், அவர் சீக்கிரமாக ஆரோக்கியம் அடைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிற அதே நேரம் முடியுமான சகோதரர்கள் நம்மை தொடர்பு கொள்ளுங்கள். அவருடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கே நீங்கள் அவருக்கான உதவிகளை செய்ய முடியும். விரைவில் அவர் குணம் பெற அனைவரும் கண்டிப்பாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கும் நீங்கள் பிரார்த்தனை செய்ய தவறிவிடாதீர்கள் என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.